ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட். எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கான்செப்டுக்குள்ள போகலாம். பிஃபோர் என்டரிங் நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு பயோவில் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பிஃபோர் என்ட்ரிங் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். கான்செப்டுக்குள்ளே நம்ம போகலாம். இன்ட்ரோடக்ஷன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிறது நம்ம எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீமியம்ங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? அப்போ டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சீப்பர் ப்ரைஸை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு லெட்ஸி ஒரு ஃபிபனோசி டூல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் கோல்டை கூட எடுத்துக்கிறேனே. அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பை பண்ண மாட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் செல் பண்ணுவீங்க பை பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் தான் பை பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ கோல்டோட ப்ரைஸு சடனாக ஃபால் ஆகுது அப்படின்னா சரி, ஓகே, கோல்டு ப்ரைஸு ஃபால் ஆயிடுச்சு, அப்போ இங்கேருந்து பை பண்ணினாக்கா நம்ம வந்துட்டு சேஃபராக இருக்கலாம். அப்போ நம்ம விலை குறைஞ்சி நம்ம பை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹை போகும்னு எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ என்னன்னா ப்ரீமியம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று தங்கும். சரிங்களா? கோல்டு. அந்த கோல்டு வந்துட்டு சடனாக ப்ரைஸ் வந்துட்டு ஃபாலோ ஆகிருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியே டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணிட்டீங்க சீப்பர் ப்ரைஸில். நீங்கள் நினச்ச மாதிரி கோல்டு வந்துட்டு ஆல் டைம் ஹை ஆகிடுச்சு. மார்க்கெட் கரண்ட்டாக ப்ரீமியம் ப்ரைஸில் நிற்கிது, அதாவது எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் நிற்கிது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணுவீங்க. இதை வந்துட்டு கோல்டு எக்ஸாம்பிள். லைக் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் செல் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தான் மார்க்கெட்டில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிறத எக்ஸ்பென்சிவ் விசஸ் சீப்பர். சரிங்களா? கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது போகலாம். சரிங்களா? அப்போ அதையும் நான் உங்களுக்கு ப்ராப்பராக நான் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறதையும் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹவு டு ஐடென்டிஃபை ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ப்ரீமியம், அதாவது நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்துட்டு அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை போடலாமான்னா கிடையாது. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரேடிங் ரேஞ்சுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுனாக்கா நீங்கள் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்துட்டு ப்ராப்பராக போடலாம். அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும். அப்போது ஒரு மார்க்கெட்டில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வர்ற அந்த ஹையில் மார்க்கெட்டை பிரேக் பண்ணணும். அப்போ இதுதான் மெயின் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கலாம், புக்ஸில் படிச்சிருக்கலாம், அதாவது ட்ரேடிங் ரிலேட்டட் புக்கில் படிச்சிருக்கலாம். ஸ்மார்ட் மணி அப்பயுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துகிட்டு தான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைப்பாங்க. இதுதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை கட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை வச்சு உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விங் ஹையில் ஒரு 2000 பாயிண்ட் இருக்குது, ஸ்விங் லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1900 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போது சென்டரில் இருக்கிற பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கேப், அதாவது இங்கே மேலேயும் கீழேயும் எவ்வளோ ப்ரைஸை டீல் ஆகிட்டு இருக்குது அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளார எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னா 100 பாயிண்ட்ஸு. சரிங்களா? அப்போ இது என்னன்னா மிடில் பாயிண்ட்டை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா 1950. சரிங்களா? இதுதான் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். அப்போது ப்ரீமியமில் இருக்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2000, லோவில் இருக்கிற ப்ரைஸு 1900. சரிங்களா? அப்போ பொருள் வந்துட்டு இப்போது உங்களோட பிடிச்ச பொருள் வந்துட்டு 2000 இருக்குது. சரிங்களா? அப்போ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகட்டும். சரிங்களா? இது எப்படினாலும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம்.
சரிங்களா? எந்த இது இருந்தாலும் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டு உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அப்ப டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு புடிச்ச பொருள் டிஸ்கவுண்ட்ல வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பை பண்றீங்க. சரிங்களா? ஸோ டிஸ்கவுண்டோட லைக் மிட் பாயிண்ட் என்னன்னா, ஈக்விலிபிரியம் சொல்லுவாங்க. அத வந்துட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துக்கலாம். என்ன வேணா சொல்லிக்கலாம். அத வந்துட்டு 1950. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிரீமியம் டிஸ்கவுண்ட்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் பண்றதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? டிஸ்கவுண்ட்ல பை பண்ணணும். சரிங்களா? ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுல நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஹை டூ லோ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க மார்க்கெட் சப்போஸ் டிஸ்கவுண்ட்ல வந்தா பை பண்ணணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே கான்செப்ட் தான் பிரீமியம்ல இருந்தா செல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாரி லோ அண்ட் ஹை இருக்குது அப்டின்னா, நீங்க மார்க்கெட் அகைன் பிரீமியம்குள்ள வந்துருச்சு அப்டின்னா, பிரீமியம் ஜோன்னா செல்லு, ப்ரோ ட்ரெண்ட் இத கூட விட்டுருங்க. ஸோ செல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எத வச்சு நம்ம ப்ராப்பரா என்ட்ரி போடலான்னு நம்ம ப்ராப்பரா தெரியணும். சரிங்களா? இப்போ நம்ம பிரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, எப்படி நம்ம ப்ராப்பரா மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நம்ம எப்படி பிரீமியம் டிஸ்கவுண்ட்ட ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ பிரீமியம் டிஸ்கவுண்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா தான் நம்ம எப்படி ப்ராப்பரா பிரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். கிளியர்? ஸோ ஒன்ஸ் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு அப்புறமே ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? அந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு ப்ராப்பரா எடுத்துருக்கணும். அந்த இன்டியூஸ்மெண்ட்டுங்கிறது தான் மெயினு. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் மணி பிளேயர்ஸ் வந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுக்காம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்துட்டு மெயின். சரிங்களா? அத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பிளாக் ஆர் ஃபேர் வேல்யூ கேப்பா இருக்கட்டும். ஸோ மார்க்கெட் அதான் அந்த ஒரு சிஹெச்ஓசிஹெச் நடந்ததுக்கப்புறம் ஆர்எல்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு எஃப்இஜி ஃப்ளிப் ஜோனு. சரிங்களா? ஃப்ளிப் ஜோன் டாப்பிக்லாம் நான் அப்கமிங் நான் எடுக்கிறேன். ஸோ ஃப்ளிப் ஜோனு. ஸோ இந்த மாதிரியான டைப்பில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி பயஸ் வந்துட்டு எப்பயுமே டிஸ்கவுண்ட்டில் தான். ஏன்னா இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராபப்ளி மார்க்கெட் புல்லிஷில் தான் நம்ம பை பண்ணணும். கிளியருங்களா? அப்போ என்னன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே ஹையு ஈக்விலிபிரியம் ஸோ இது லோ. இது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ப்ரீமியமில் பை பண்ணக்கூடாது. அப்போ டிஸ்கவுண்ட்டுக்குள்ளார இருக்கிற ஆர்டர் பிளாக்கு. ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் செல் செட்டப்புக்கும். அண்ட் பியரிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒன்ஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க அப்படின்னா அந்த இன்டியூஸ்மெண்ட் மெயினாக எடுக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு எஃப்இஜி, ஃப்ளிப் ஜோனு, ஐஎஃப்இஜி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் செஷனை பொறுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஐஎஃப்இஜி தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஐஎஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப், லிக்விட் லைக் அந்த ஆர்டர் பிளாக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ என்ட்ரி பயஸ் வந்துட்டு எப்பயுமே ப்ரீமியமில் தான் செல்லிங் பார்க்கணும். ஸோ டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு செல் பண்ணக்கூடாது. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவாய்ட் செல்லிங் இன் டிஸ்கவுண்ட் டியூரிங் பியரிஷ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ ஒரு பியரிஷ் ஸ்ட்ரக்சர், ஒரு பியரிஷ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் செல் எதிர்பார்க்காதீங்க, ப்ரீமியமில் செல் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ப்ராபப்ளி இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வர்ற ஹையை மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், எஃப்இஜியாக இருக்கலாம். சரிங்களா? ஃப்ளிப் ஜோனாக இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ஃப்ளிப் ஜோன்லாம் நான் அப்கமிங்கில் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ப்ராபப்ளி இந்த ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ளிப் ஜோனுக்கு ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? இப்போதைக்கு நீ ஆர்டர் பிளாக்கு ஸோ எஃப்இஜி நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரு அகெயின் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுக்க வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இஸ் த வேல்யூ. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே தான் பியரிஷுக்கும்.
இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட். அப்போ இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். ஸோ இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற பியரிஷ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு ஃப்ளிப் ஜோனு சரிங்களா, இது ஒரு ஃப்ளிப் ஜோனு. எஃப்இஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். மார்க்கெட் எங்கே தான் ப்ராப்பராக செல் ஆகுறோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் சரிங்களா. அப்போ ஒரு செல்லிங் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் போகணும். ஒரு பையிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் போகணும் சரிங்களா. இது இன்னுமே நான் ரியல் சார்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை சார்ட் போட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஐ திங்க் ஃப்ரைடே நடந்ததுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. 19 அப்போது வந்துட்டு ஆமாம் ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு நடந்தது சரிங்களா. ஃப்ரைடே சார்ட்டு பிடிசி 1 ஹவர் ஆர்டர் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்போ இந்த லோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் சரிங்களா. அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரு ஆர்எல்ஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சரிங்களா. இந்த ரெண்டு இதில் எதனா ஒன்று இருந்தாலே அது ஹை ப்ராபபிலிட்டி தான். அப்போ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பியரிஷில் வருது. அப்போ ப்ராபப்ளி நான் வந்துட்டு ஒரு பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு பியரிஷ் பிரேக் ஆஃப் சிஹெச்ஓ வச்சுருக்கிறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நம்ம தாராளமாக என்ட்ரி ஆகலாம் சரிங்களா. ஸோ இதான் இப்படி தான் நம்ம ப்ராப்பராக என்ட்ரி வந்துட்டு பார்க்குறது சரிங்களா. ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்துட்டா அப்படின்னா நீங்கள் உங்களை செல்லிங்க்கான ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் செல்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்கெட் வந்துட்டு இந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 1:3 சரிங்களா. ஸோ சிம்பிள் தான் இந்த என்ட்ரி மாடல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் அகெயின் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ப்ரீமியம்லாம் செல் எதிர்பார்க்கலாம், டிஸ்கவுண்ட்டில் பை எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னாலும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இது, தாராளமாக உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.